பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். நாம் அவரை உண்மையாய் நேசிக்கிறோமா? நாம் நேசித்த மனிதர்கள் நம்மை மறக்கும்போது, நம்மை கண்டும் காணாதவர்கள் போல போகும்போது நாம் எவ்வளவு துக்கப்படுவோம் இல்லையா? அப்படி என்றால் நமக்காக ஜீவனை தந்த, நமக்காக இரத்தத்தை சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவை மறந்தவர்களாக சில நபர்கள் சோதனைகள் வேதனைகள் வரும்போது முறுமுறுப்போடு இயேசுவை விட்டு அகன்று போவார்கள். சில நபர்கள் ஆசீர்வாதமாக செழிப்பாக சந்தோஷமாக இருக்கும்போது இயேசுவின் அன்பை மறந்து போவார்கள். ஆனால் எக்காலத்திலேயும் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். மனிதர்கள் இப்படி காட்டும்போது நாம் எவ்வளவு துக்கப்படுகிறோம். அப்படி என்றால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு நமக்காக இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பிலே, தேவ அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 38, 39 வசனங்களில் 2 நபர்களை நமக்கு காண முடிகிறது. ஒன்று அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன். அடுத்த வசனத்திலே ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு. இந்த 2 நபர்களை குறித்து அதிகமாக வேத புத்தகத்திலே நமக்கு பார்க்க முடிகிறதில்லை. ஏனென்றால் முதலாவது நாம் வாசித்த அந்த யோசேப் என்கிற சீஷன் இயேசுவினுடைய அந்தரங்க சீஷனாக இருந்தான். யூதருக்கு பயந்ததுனால வெளியே யாருக்கும் தெரியாமல், ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற இயேசுவனுடைய சீஷனாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். அடுத்த நபர் ஆரம்பத்தில் இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்து சில சந்தேகங்களை கேட்கிறார். அப்போது இயேசு சொல்லுகிறார், ஒருவன் ஸ்தோத்திரம் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதெல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போது ஒரு ராத்திரியிலே இயேசுவிடத்தில் வந்த நிக்கோதேமு. ஏன் இவர்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம் என்றால், இயேசு மரித்த பிறகு இயேசுவை பிடித்து கொண்டு போகிற அந்த நேரம் வரைக்கும் இயேசுவினுடைய எல்லா சீஷர்களும் அங்கே இருந்தாங்க. ஆனால் இயேசுவை பிடித்து இயேசுவை கொண்டு போன பிறகு எந்த சீஷனும் அங்கே இல்லை. அது இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனால் பிதா என்னோடு கூட இருக்கிறபடியால் நான் தனியே இருக்க மாட்டேன், நான் தனியே இருக்கவில்லை, நான் தனிமையானவன் அல்ல என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் இயேசுவினிடத்திலிருந்து இவ்வளவு அன்பை பெற்றவர்கள், சமாதானத்தை பெற்றவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள், அநேக அற்புதங்களை தங்கள் கண்களினாலே கண்டவர்கள், இயேசு கொடுத்த நன்மைகளை அனுபவித்தவர்கள், ஒரு முறை சீஷர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாம் விட்டு உமக்காக வந்தோமே, நீர் எங்களுக்கு என்ன தருவீர் என்று கேட்குறாங்க. அப்போ இயேசு சொன்னார், நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வந்தீர்கள், இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, எந்த குறையும் இல்லாமல் நீர் எங்களை வழிநடத்தினீர். அப்படிப்பட்ட சீஷர்கள் இயேசுவை விட்டு போனார்கள். இயேசுவை அவர்கள் பிடித்து விசாரணை செய்து கொண்டிருக்கும் போது கூட வெளியே பேதுரு இருந்தான். ஆனால் பேதுரு 3 முறை இயேசுவை மறுதளித்ததாக காண முடிகிறது. அதன் பிறகு பேதுருவும் அங்கே இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு பெரிய கஷ்டங்களை அனுபவித்தார். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக இயேசு மரித்தார். மரித்த பிறகும் கூட எந்த சீஷர்கள் அங்கே வரவில்லை. ஆனால் இந்த 2 நபர்கள், அவர்கள் வெளியே யாருக்கும் தெரியாது, ஆனால் அவர்களுக்கு உள்ளே இயேசுவினிடத்தில் இருந்த அன்பு அப்போது வெளிப்பட்டது. சில தேவைகளுக்காக மட்டும் நாம் இயேசுவோடு பேசுகிறோமா? சில காரியங்கள் நடக்கிறதுக்காக மட்டும் நாம் இயேசுவை தேடுகிறோமா? இயேசு மரித்தார், இனி எந்த ஹோப்பும் கிடையாது, இனி இயேசு உயிரோடு எழும்புவாட்டார நமக்கு தெரியாது, அதனால் இனி நம்ம வழிக்கு போவோம். அப்படியா? இல்லை.
இந்த 2 சீஷர்களும், இந்த 2 நபர்களும் யூதருக்கு பயந்ததினால் அந்த ரங்கத்திலே சீஷனாக இருந்த யோசேப்பு, ஆரம்பத்திலே ஒரே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்து பேசின அந்த நிக்கோதேம், அந்த 2 நபர்களும் அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போக அங்கே வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த அந்தரங்க சீஷன் பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போவதற்காக பிலாத்து உத்தரவு கொடுத்தான். அவர்கள் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆனால் அந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் இயேசுவுக்காக கொண்டு வந்தான். அவர்கள் 2 பேருமாக சேர்ந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ண முறைமையின்படியே சுகந்த வர்க்கங்களுடனே சீலையில் கட்டி, ஆமீன், ஸ்தோத்திரம், அந்த புது கல்லறையில் வைத்து, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமீன், ஸ்தோத்திரம், அப்படி இயேசுவிற்காக காரியங்களை செய்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இதிலிருந்து நமக்கு என்ன அறிய முடிகிறது? உண்மையாய் நாம் இயேசுவை நேசிக்கிறோமா? ஹல்லேலூயா. எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் வருடங்களாக மாதங்களாக, ஆமீன், ஸ்தோத்திரம், பாரம்பரியமாக நம் கிறிஸ்தவர்கள் பெந்தெகோஸ்த் ஃபேமிலி, பாஸ்டர் ஃபேமிலி, விஸ்வாசி ஃபேமிலி அப்படி நாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் நாம் இயேசுவை அறிந்தது உண்டானார். ஹல்லேலூயா. அந்த நாளில் இருந்த அந்த நம்பிக்கை, அந்த அன்பு இப்போது நமக்குள்ள இருக்கிறதா? அதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஒருவரை நேசிக்கிறார். ஆதலால் இந்த வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார். இந்த 2 நபர்களை கர்த்தர் இங்கே சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் நாம் இயேசுவினிடத்திலிருந்து எவ்வளவோ அன்பை பெற்றவர்கள், எவ்வளவோ நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நமக்காக, ஆமென், ஸ்தோத்திரம், உயிர்த்தெழப்பட்டார், நமக்காக இன்னும் அவர் மீண்டும் மறுபடியும் வரப்போகிறார். அந்த இயேசுவை அதிகமாக நேசிப்போமா? ஜெபிப்போம். இயேசப்பா, ஸ்தோத்திரம், எங்கள் அளவில்லாமல் இயேசுவை வழி நடத்துகிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, அந்தரங்க சீஷனாக இருந்த யோசேப்பு, அதுபோல் ஆரம்பத்தில் ஒரே ஒரு ராத்திரியில் உம்மிடத்தில் பேசின அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நிக்கோதேமு அவர்கள், அப்பா, உம்மிடத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், அவர்களுடைய அன்பை அப்படியே வெளிப்படுத்தினாங்களே கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம், நாங்கள் கர்த்தா உம்மை விட்டு விடுகிறவர்களாக அல்ல, உம்மை மறந்து போகிறவர்களாக அல்ல, ஆமென், ஸ்தோத்திரம், எப்போதும் ஆமென் உம்மோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம், உம்மிடத்தில் அன்பு செலுத்துகிற ஒரு அனுபவத்தில் நாங்கள் கடந்து வர வேண்டும். அதற்காக ஒவ்வொருவரை முற்றுமாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. சம்பூர்ணமாக தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நடத்த போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டபடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபத்தை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.